ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டின்ஸ். ஹலோ பிரவீன், எப்படி இருக்க? ஹாய் விஜய், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு சூப்பரான விக்ட்ரி டீம் இந்தியாவிலேருந்து சஞ்சுவோட அற்புதமான இன்னிங்ஸை பார்த்தோம். சூப்பர் நாக்கு. ஒரு சேஸை எப்படி இன்னிங்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனார். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸ். நிறைய பேர் நம்மளோட ப்ரீவியூ ஷோவில் சொல்லியிருந்தோம், சஞ்சு கண்டிப்பாக நீ பெர்ஃபார்ம் பண்ணால் எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2 அது வந்து வான்கடையில் நடக்க போகுது நாளைக்கு நைட்டு. ஸோ அதில் யார் ஜெயிக்க போகிறா, இந்தியாவோட காம்பினேஷன் என்னவாக இருக்கும், பிச் எப்படி இருக்கும், அவுட்ஃபீல்ட் எப்படி இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து டீமில் என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், இந்தியா எதில் வின் பண்ணுமா இல்லை யார் வின் பண்ணும், யாருக்கு வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து பிச் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக கிரவுண்டு பற்றி பார்க்கலாம். அது வந்து வான்கடையில் நடக்குது. ஸோ வான்கடைன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து தெரியும், பாம்பேயில் ஒரு நல்ல ஒரு ரெட் சாயில் இருக்கிற ஒரு கிரவுண்டு, நல்ல ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். அந்த டால் பவுலருக்கு அந்த லென்த்தில் நல்லா போட்டாங்கன்னா நல்லா டக்குன்னு பவுன்ஸ் போடலாம். அந்த கழுத்தில் அந்த மாதிரிலாம் நல்லா பவுன்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நல்ல ஒரு அசிஸ்ட் ஆகுது. பட் ஆனால் அதுதான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்து வான்கடை. ஆனால் இந்த வான்கடை இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்னா, என்னதான் ரெட் சாயில் பவுன்ஸாகவே இருந்தாலும் லைட்டாக ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகுது. இங்கே வந்து நாளைக்கு நம்ம நடக்க போகிற பிச் வந்து பார்த்தோன்னா பிரவீன், இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஆடின அதே ஒரு பிச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்குது. அந்த மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸு நான் முதல்ல 3 விக்கெட் விடும்போது ரதர்ஃபோர்ட் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனார். 196 for 6ன்னு முடித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ் அண்ட் குடகேஷ் மோட்டி அந்த 2 ஸ்பின்னர்ஸோட ரொம்ப சூப்பரான ஸ்பின் பவுலிங்கால அவங்க 148க்கு வந்து சுருட்டினாங்க. அந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட் என்னதான் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சாலும் வான்கடையை பொறுத்த வரைக்கும் யார் சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாஸ் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது எந்த டீம் அதிகமாக டாஸ் தோற்றுருக்காங்களோ அவங்க தான் வந்து மேட்ச் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ்னு பொறுத்து பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன கிரவுண்ட் தான். 60 to 70 மீட்டர்ஸ் தான் அவுட்ஃபீல்ட் எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் எதிர்பார்க்கலாம். 190+ எதிர்பார்க்கலாம். எந்த டீம் டாஸ் ஜெயிக்குமோ அது கண்டிப்பாக ஃபீல்டிங் தான் பண்ணும். ஏன்னா T20 கிரிக்கெட் எடுத்து பார்த்துட்டோம்னாலே இப்போ ட்ரெடிஷன் மாறிடுச்சு. ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் ஜெயிக்கும். நல்ல ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுற டீமு, ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு நல்ல பேஸ் பண்ணி செட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் ஒரு கணக்கு. அதே மாதிரி தான் நாளைக்கும் எந்த ஸ்பின்னர் நாளைக்கு ஒரு லீடிங் எட்ஜ் எடுப்பாங்களோ அவங்க தான் அவங்க கையில் தான் நாளைக்கு மேட்சோட ரிசல்ட் இருக்குன்றது என்ன எதிர்பார்ப்பு. நீ என்ன நினைக்கிற இந்த மேட்ச் பற்றி, எப்படி இருக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் விஜய். இப்போ நான் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப்பை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நீ வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டாக இருக்கட்டும், நேபாள் இங்கிலாண்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியா USA இருக்கட்டும், இந்த 3 மேட்சுமே வந்து குரூஷியலான மேட்ச்சு. இட்டாலி நேபாள் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இந்த 3 மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மேட்சுமே வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இயன் பிஷப் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து சொன்னார், கிரவுண்டுக்கு வந்துட்டு இது டியூவை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப கம்மியாக இருக்குது டியூ அப்படிங்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் வந்துட்டு பால் வந்து நல்லா கிரிப் பண்ண முடியுது, நல்லா டேன் பண்ண முடியுது. டியூ வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம இங்கிலாந்து USA மேட்ச் கூட சாம் கரன் லாஸ்ட்டில் நிறைய ஸ்லோ ரன் போட்டு வின் பண்ண வச்சாரு. ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் வந்து நம்ம டாஸை பற்றி நம்ம எதுவுமே பெருசாக டாஸ் எந்த டீம் ஜெயிக்கி என்ன இதெல்லாம் இது வந்து அஃபெக்டே பண்ண போகிறதில்ல. யார் நல்லா விளாட்றா, யார் எந்த டீம் நல்ல ஸ்பின் பவுலிங்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பெரிய இது. இந்த இதில் நான் இப்போ வாண்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நல்ல டேன் ஆகுது, நல்ல கிரிப் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ வந்துட்டு நம்ம இங்கிலாந்து எடுத்தோம் அப்படின்னா 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க. லியம் டாஷனாக இருக்கட்டும், வில் ஜாக்ஸாக இருக்கட்டும். வில் ஜாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரவுண்டர் மாதிரி தெரியல, ப்ராப்பர் ஸ்பின்னர் மாதிரி இப்போ போட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆதில் ரஷீத் 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க. அப்படியே நம்ம டீமுக்கு வந்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் அப்புறம் நம்ம விசி 2 பேர் தான் ஆடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு குல்தீப் யாதவை டீமுக்குள்ளே கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா வான்கடையில் சூப்பராக டர்ன் ஆகுது. நல்ல ஸ்லோவர் டு த ஏர் போட்டோம் அப்படின்னா நல்ல டர்ன் ஆகுது. ஸோ குல்தீப்புக்கு இந்த மேட்ச்சில் இடம் இருக்குமா விஜய்? நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். இங்கிலாந்து டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் ஆடினாங்க. லாஸ்ட் மேட்ச் ரேகான் மட்டும் ஆடினார். அவர் ஒரு ரைட் ஹேண்ட் லெக் ஸ்பின்னர். அவர் வந்து பவுலிங் கண்டி இறக்குனாங்க. பட் ஆனால் பேட்டிங்கில் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா அந்த ஓவரில் அவர் ஃபிலிப்ஸோட ஓவரில் அவர் 6 அடித்ததுனால தான் வில் ஜாக்ஸ் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ரேகான் ஆடினார். 4 ஸ்பின்னர் ஆடுறாங்க, நல்ல ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க.
வருண் சக்கரவர்த்தியை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்ம டீம் எடுத்து பார்க்கும்போது நம்பர் 1 ஸ்பின்னராக இருக்காரு. அவர் என்னதான் அடி வாங்கிட்டு இருக்காரு, ரீசெண்டாக எல்லாம் வந்துட்டாலும் முக்கியமான விக்கெட்ஸ்லாம் அவர் எடுக்காரு. ஒரு ஷட் டவுன் ஓவரும் போட்டு போயிருந்தாரு. ஒரு 3 ஓவர் வந்து நல்ல ரன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னாலுமே ஒரு ஓவர் அந்த ஷட் டவுன் ஒரு 5 ரன்ஸ் per ஓவர் இல்லை 6 ரன்ஸ் per ஓவர் அப்படின்றத ஒரு முக்கியமான ஓவர் போட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு விக்கெட் விடுது. அண்ட் அக்ஷர் பட்டேல் நம்மளுக்கு ஆடுறாரு. நாளைக்கு டியூவை பொறுத்து நான் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக குல்தீப் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு அப்பர் ஹேண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அஷ்தீப்பும் ஆடுறாரு, பும்ராவும் ஆடுறாரு. அது போக நம்மளுக்கு டூபே வந்து வேணும்னா நம்ம 2 ஓவர் தள்ளிக்கலாம். அண்ட் ஹார்திக் பாண்டியா நமக்கு இருக்காங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா பும்ரா எடுத்து நம்ம 4 ஓவர் 8 ஓவர் கண்டிப்பாக எடுத்துருவோம். வேணும்னா டூபே எடுத்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு குல்தீப் யாதவ் ஆட வைக்கலான்றது என்னோட ஒரு ஐடியா. ஸோ குல்தீப் ஆட வச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த 3 ஸ்பின்னர்கிட்ட இருந்து நான் கண்டிப்பாக 12 ஓவர் வாங்கணும் அப்படின்றதுலாம் சொல்லல. ஒரு 10 ஓவர் நீட்டாக போட்டு போயிடுவாங்க. ஸோ நீ சொன்ன குல்தீப் அதை பற்றி நல்லா ஃப்ளைட் பண்ணி போடுற ஒரு பிளேயர், நல்ல ஒரு கட் ஃபீலிங்கோட ஒரு பிளேயர், ஒரு சைனா மேன் பவுலர். என்னதான் ஸ்டேடியமோட டைமென்ஷன்ஸ் கம்மினாலுமே ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஃப்ளைட் பண்ணி போட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம இங்கிலாந்து பேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். யாருக்குமே வந்து பொறுமைன்றதே கிடையாது. அந்த இன்னிங்ஸை வந்து த்ரூ அவுட் தி இன்னிங்ஸ் நம்ம ஆடணும், ஒரு பில்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ தடாடியே அடிக்க வர ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான். எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணால் மேபி லீடிங் எட்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னோட தோணுது. இப்போ ஒரு வேளை குல்தீப் எடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஹர்ஷ்தீப்போட பிளேஸில் தான் இறக்க முடியும். அதை பற்றி நீ என்ன நினைக்கிறது? ஆமாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம. ஏன்னா நீங்கள் வந்து ரோஹித்தோட கேப்டன்சி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் விளையாடும்போது நம்ம வந்து ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் நம்ம போவோம். குல்தீப் கண்டிப்பாக டீமில் இருப்பார், கூட இன்னொரு ஸ்பின்னர்லாம் ஆடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஓவர்சீஸ் போனோம் அப்படின்னா குல்தீப் ஆட மாட்டார். அந்த டைமில் ஒரு காலத்தில் வந்து வருண் சக்கரவர்த்தினா டீமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி குல்தீப் வந்து பிரைம் பவுலர், டாப் பவுலராக நமக்கு இருப்பார். பட் ஆனால் என்னதான் நம்ம வந்து நம்ம ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போனாலுமே குல்தீப் ஆட வைக்க மாட்டார் ரோஹித். அந்த இடத்துல வந்து நமக்கு பேசர்ஸ் தான் தேவைப்படும். ஏன்னா வெளிநாட்டுலாம் போனோம்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அதனால நம்ம வந்து கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நம்ம டீம் வந்து எடுத்துகிட்டு போனார். ஸோ அதனால நம்ம நாளைக்கு வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை டியூ இல்லைன்னா கண்டிப்பாக குல்தீப்பை வந்து ஹர்ஷ்தீப் வந்து ஆட வைக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஃபைனல் வேணால் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது. அதாவது அகமதாபாத் பிச் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நீ சொன்ன அயன் பிஷப் வந்து பார்த்தாரு. அவர் வந்து ஸ்டேடியத்தில் வந்து படுத்துட்டார். அப்படியே அவுட் ஃபீல்டில் கிளாஸில் வந்து படுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளுக்கு படுத்து கூட காமிக்கிறேன், என்னோட பேண்ட் வந்து ஈரமாகலான்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் கூட ஈரமாகலை. ஸோ அப்படிங்கிற கொஞ்சமாக டியூ கண்டிப்பாக டியூ இருக்கும். பட் ஆனால் மற்ற ஸ்டேடியம்ஸில் பார்க்க வச்ச இல்லை இனிமேல் இது வரைக்கும் நம்ம வந்து வானொலியில் பார்த்த அளவுக்கு டியூ இருக்குமான்றது தெரியல. ஏன்னா இவ்வளோ மேட்ச்சில் அவ்வளோ இல்லை. லேட் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஒரு 12 ஓவர் 13 ஓவருக்கு கழிச்சு வேணால் வரலாம். அதுக்கு முன்னாடி 12 ஓவரில் எந்த டீமும் வந்து அந்த ஸ்பின்னரை வந்து ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போன மேட்ச் பார்த்தோம், வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் அவர் பேர் என்ன, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் ஹெட்மேயர் வருவாருன்னு தெரிஞ்சுட்டு சூப்பராக யூஸ் பண்ணார். 3 ஓவர்ஸ் வந்து டக்குன்னு கொடுத்துட்டாரு அக்ஷர் பட்டேலுக்கு, அந்த லெஃப்ட் ஆர்மர் அப்படின்றதுனால. அதனால நம்ம எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஸ்பின்னரை யூஸ் பண்ணுறாங்களோ, எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பின்னரை கொண்டு வந்து டியூ வரதுக்குள்ளே நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ வந்து நல்லது அப்படின்றது 2 டீமுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே பிரவீன், அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு போய்க்கலாம். பிளேயிங் 11 2 டீம் பொறுத்து. அது நீ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீ வந்து யாரை ஆடுவேன் அப்படின்றது. உன்னோட பிளேயிங் 11 என்னதான் இருக்கும்? 2 டீமும் எதுவும் மாற்றுவாங்க. ஏன்னா ஜேமி ஓட்டனை மாற்றிட்டு தான் ரேவன் அகமடை கொண்டு வந்தாங்க. 2 பேருமே வந்து குறைஞ்சது கிடையாது. 2 பேருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அந்த டீமில். ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் வந்தார். நீ சொல்கிற கணக்கோடு போய் தான் 4 ஸ்பின்னர் அங்கே ஆடுறாங்க. சேம் டீமில் தான் போவாங்களா, இல்லை இந்தியாவும் சேம் டீமில் தான் போவாங்களா? சஞ்சு வேறு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா ரின்கோட பிளேஸில் தான் உட்கார வச்சுட்டு சஞ்சு மேலே ஆட வச்சாங்க. ஸோ நம்ம இந்தியன் டீமில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா, இல்லை பேட்டிங் ஆர்டர்ன்றதை விட பேட்டிங்கில் எதுவும் மாற்றம் இருக்குமா, பவுலிங்கில் வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, இல்லை இந்தியன் டீமில் ரேகன் அகமது திருப்பி நீ ஜெயமே ஓட்டு எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமில் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சுமே இருக்காது. நான் தான் ஒன்று சொன்னேன், குல்தீப் வருவாரா மாட்டாராங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம குல்தீப்பை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பவர் பிளேயில் வந்துட்டு பும்ராட்ட ஒரு ஓவருக்கு பதில் 2 ஓவர் கொடுத்து தான் ஆகணும். அங்கே 2 ஓவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால மிடில் ஓவர்ஸில் பும்ராவை யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து ஜிம்பாப்வே மேட்ச்சில் சொன்ன மாதிரி தான் பும்ரா வந்து மிடில் ஓவரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் வந்துட்டு அவர் வந்து ஒரு குரூஷியலான ஓவர், ஷட் டவுன் ஓவரோ இல்லை 1 விக்கெட் 2 விக்கெட்டோ எடுத்து தர முடியும். நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயே பார்த்தோம், வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜில் இருந்தாங்க. அந்த 11வது ஓவர் வந்தார், வந்து 2
விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ ஒருவேளை நம்ம வந்து பும்ராவை 2 ஓவர் பவர் பிளேயில் போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் கொடுக்க முடியாது. ஏன்னா டெத் ஓவர்ஸும் அவர் தான் கவர் பண்ணுறாருங்கிறதுனால ஹர்ஷ்தீப் தான் நியூ பாலில் போட போகிறாரு. ஹர்ஷ்தீப் அப்புறம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கூட ஒரு ஓவர் வந்துட்டு பும்ராவும் ஒரு ஓவர் அக்ஷர் எல்லாம் வீசி யாரோ ஒருத்தர் போட போகிறாங்க. அதனால குல்தீப்புக்கு இதனால வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து இந்தியா வந்து சேம் லைனில் தான் போக போகிறாங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து சைடில் வந்தோம் அப்படின்னா ரெஹான் அஹ்மத் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க விளாண்டது ஸ்ரீலங்காவில். ஸோ வந்துட்டு ஸ்ரீலங்கா கிரவுண்டு எல்லாமே பிக்கர் கிரவுண்டு. அது மாதிரி நல்ல ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ட் இருந்துச்சு. நம்ம வந்து மும்பையில் வந்து நிறைய ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சின்ன கிரவுண்டு 4 ஸ்பின்னர்ஸோட போவாங்களான்னு தெரியல. ஸோ வந்து திரும்பியும் ஜேமி ஓவர்டனை டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மித்தபடி வந்துட்டு எந்த சேஞ்சுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ சொன்னது ஓகே தான். ஏன்னா பும்ரா வந்து கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து 12 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த 8 ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர் வந்து நம்ம 4 to 5 ஓவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா கையில் இருந்துச்சு. அது வந்து நம்மளோட ஒரு மேஜரான அட்வான்டேஜ். ஸோ அந்த தான் சொன்னேன், ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டார் அப்படின்ட்டு. பும்ராவும் பண்ணாத ஓவர் ஒரு ஷட் டவுன் ஓவர் போடுறாங்க, 2 விக்கெட் எடுப்பார். அதுக்கப்புறம் தான் ஹார்திக் வருவார், அவரும் ஒரு 6 ரன் ஓவர் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நல்ல ஒரு அந்த லேட் ஆஃப் தி இன்னிங்ஸில் ஒரு டெத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மிடில் ஓவர்ஸில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். நம்ம பும்ரா எவ்வளோ பேக் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி அக்சர் 2 பேருமே நம்மகிட்ட வந்து சூப்பரான ஸ்பின்னர் இருக்காங்க. அந்த 2 ஸ்பின்னருமே போதுன்றது தான் என்னோட கருத்தும். ஸோ ஓகே, அப்படியே நம்ம இங்கேருந்து மூவ் ஆனோம் அப்படின்னா கீ பிளேயர்ஸ் யாருக்கு, உன்னோட கீ பிளேயர்ஸ் 2 டீம்லேருந்து ஒரு பேட்டர் ஒரு பவுலர் நீ வந்து பிக் பண்ணிக்கலாம். யார் வந்து அதிக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, யார் நல்ல விக்கெட் எடுப்பா, இல்லை யார் அதிக ரன் ஸ்கோர் பண்ணுவான்றது உங்களோட கருத்து. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கிலாண்டை பற்றி சொல்லிடுறேன். இங்கிலாண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் இந்த T20 வேர்ல்ட் கப் இந்த டோர்னமெண்ட்லேயே பெர்ஃபார்மே பண்ணல. மொத்தமே 2 டபுள் டிஜிட் ஸ்கோர் தான். அது 2மே வாங்கடையில் தான் அடிச்சிருக்காரு. நம்ம ஜாஸ் பட்லர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வாங்கடையில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 33, அரௌண்ட் 145 சம்திங் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஆல்ரெடி வந்துட்டு மும்பை கூட தான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படிங்கும்போது வாங்கடையில் அவரோட ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு நாளைக்கு திருப்பி பேக் டு ஃபார்முக்கு வருவாரோ அப்படின்னு தோணுது. அப்படியே பவுலர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கு வில் ஜாக்ஸ் இல்லைன்னா ஆதில் ரஷீத் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா வில் ஜாக்ஸ் ஆல்ரெடி ஒரு வருஷம் நல்ல கேம்பில் இருந்துட்டாரு, மும்பையை பற்றி நல்ல தெரியும் அவருக்குங்கிறதுனால வில் ஜாக்ஸ் சொல்கிறேன். ஆதில் ரஷீத் வந்து சேம் அதே மாதிரி தான் ஸ்பின்னருங்கிறதுனால ஆதில் ரஷீத் சொல்கிறேன். அப்படியே நம்ம இந்தியன் சைடு வந்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து மேபி ஸ்கைடே. ஏன்னா வந்துட்டு சேம் அதே ரீசன் தான். இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு மும்பை கூட, அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. இந்த பிச்சை பற்றி அவருக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. மும்பைக்காக தான் இவ்வளோ வருஷம் விளாண்டுருக்காருங்கிறதுனால மேபி மறுபடியும் அவர் வந்து நாளைக்கு நல்லா ப்ளே பண்ணலாம், நல்லா விளாடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே பவுலிங் சைடு போனோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2-3 மேட்ச் நல்லா அடி வாங்கிட்டாரு. சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் சரி, வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் சரி. அவரோட ஃப்ளோவில் இல்லை, எப்போவுமே எக்கனாமிக்கலாக போடுவார். ஆனால் இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அடி வாங்குறாரு. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து அவர் வந்து பிக் ஆஃப் த பவுலராக இருப்பாரோ இந்தியாவுக்காக அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட கருத்து என்னன்னா, ஆக்சுவலாக என்னோட கருத்து ஆஸ் யூஷுவல் நானும் இங்கிலாந்துக்கு வந்து ஆதில் ரஷீதே நான் வந்து போவேன். ஏன்னா ஆதில் ரஷீத் தான் வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் இதே விஷயம் கிடச்சிச்சுங்களா. ஸோ அதே மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தார். நம்ம நல்ல குருஷனால 2 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி பேட்டிங் யாருக்கு போனேன் அப்படின்னா அவங்களோட டீம் ஸ்கீப்பரான ஹாரி ப்ரூக் தான். ஏன்னா முக்கியமான மேட்ச்சில் அவர் குரூஷியலான மேட்ச்சில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார். ஸோ நாளைக்கு ஒரு குரூஷியலான மேட்ச்சு. ஸோ அதனால் ஹாரி ப்ரூக் ஏதோ பண்ணுவாரோ அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது 1-1லேயே வந்து இறங்குறாரு. முன்னாடிலாம் ரொம்ப டீப்பாக தள்ளி இறங்குவார். ஸோ அதனால் அவரோட பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 1-1ல் அவரோட பொட்டன்ஷியலை இன்னும் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அப்படின்றது எனக்கு தோணுது. அதனால் நான் வந்து ஹாரி ப்ரூக் நினைக்கிறேன். அண்ட் இந்தியன் டீமில் பார்க்கும்போது நீ சூரியகுமார் சொன்னேன். சூரியகுமார் நம்ம எடுத்து பார்த்தோம்னா முக்கியமான மேட்சஸில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது. எஸ் நல்ல இந்த மேட்ச்லேயும் வந்து நமக்கு யூஎஸ்ஏல ஒரு குரூஷியலாக காட்டினார். அதுக்கப்புறம் நல்ல ஜிம்பாப்வே கூட ஒரு குரூஷியலாக காட்டினார். எல்லாமே ஒத்துட்டேன். பட் ஆனால் முக்கியமான மேட்ச் ஒரு நாக் அவுட் மேட்ச்சு. ஸோ இது மஸ்ட் வின் கேம் அப்படின்னு போது அவரோட பெர்ஃபார்ம் அதெல்லாம் தெரியலை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து அவுட் ஆகிடுறாரோ, ஏதோ ஒரு இடத்துல அவர் வரைஞ்சிடறாரோ, ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாருன்றது தோணுது. ஸோ பேட்டிங்கில் அவர் இன்னும் இது பண்ணல. ஸோ அதனால் நான் வந்து அபிஷேக் சர்மாவுக்கு போகிறேன். அபிஷேக் சர்மா அவரும் வந்து இந்த சீசனில் ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. அவர் தொடர்ந்து ஒரு 4-5 டேக்லாம் போனார். ஊரில் ஒரு ஜிம்பாப்வே மேட்ச் நல்லா ஆனாலும் திருப்பி போன மேட்ச்சு வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல, 10 ரன் தான். ஸோ அதனால் நாளைக்கு ஏதோ அடிப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கிரவுண்டுன்னு பார்த்துட்டோம்.
அவரோட தடால் அடிக்கி இறங்கி வந்து ஃபீட்டை யூஸ் பண்ணுவார், நல்ல பிச்சை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவார். அப்படிங்கும்போது பவுன்ஸை நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே கனெக்ட் பண்ணிட்டோம்னா மண்டைக்கு எல்லாம் வாங்காமல் நல்ல ஒரு ஆழ்த்துறதி கிரவுண்ட் அடிப்பாருன்றது தோணுது. அண்ட் பவுலிங் எடுத்து பார்க்கும்போது நான் வந்து பும்ரா விட்டு தான் போவேன். ஏன்னா நீ சொன்ன அதே தான், மும்பை இந்தியன்ஸ் கூட பல வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் இல்லை, உலகத்தில் எந்த கிரவுண்டில் போட்டாலும் பும்ரா வந்து நல்லா போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர், முக்கியமான ஓவர்ஸ்லாம் அவர் போடுறாரு, முக்கியமான விக்கெட்ஸை எடுக்காரு. ஸோ அதே மாதிரி நாளைக்கும் அவர் தான் என்னோட கூட்டு பவுலராக இருப்பார். அண்ட் ஃபைனலாக வந்து யார் ஜெயிப்பாங்கன்றது உன்னோட இது. ஏன்னா ஒரு ட்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் டீம் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. அதே அப்படி நம்ம இங்கிலாந்து டீம் எடுத்து பார்க்கும்போது ஒரு கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இல்லை. ஒரு யூனிட்டியான அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் எனக்கு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு மேட்ச்சில் யாராவது ஒருத்தர் அடிச்சாங்க. ஒரு மேட்ச் பெல்சாட் அடித்தார், ஒரு மேட்ச் வந்து பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக் ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணார், ஒரு மேட்ச்சில் டாம் பென்னன் அடித்தார், ஒரு மேட்ச்சில் ஜாக்கபத்தில் அடித்தார், ஒரு மேட்ச்சில் சாம் கரன் ஜெயிச்சு கொடுத்தாரு. அண்ட் அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரே ஆள்னா அந்த வில் ஜாக்ஸ் மட்டும்தான். அவர் மட்டும் ஒரு 4 மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சிருக்காரு. மற்றபடி எல்லாமே ஒரு கோர்வே இல்லாமல் ஆடுறாங்களோ அப்படின்னு, ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, நான் என்னனாலும் ஒத்துக்கிறேன், அவங்க வந்து போன மேட்ச் வந்து அவங்க இந்தியா ஆடிட்டு வந்தாங்க, ஸ்ரீலங்கா ஆடிட்டு வந்தாங்கனாலும் அப்படி இல்லைனாலுமே இந்த இந்த சீசன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஃபார்மில் இல்லை. அதே நம்ம இந்தியா எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்க்கப்படுது. யாராவது ஒருத்தங்க தான் வந்து இதாகிறாங்க. நம்ம வந்து வருஷம் பார்த்தோன்னா இந்த சீசனை பார்த்தோன்னா அபிஷேக் மட்டும் தான் கொஞ்சம் தனக்கான தவிர மிச்சம் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பேட்டிங்லையும் சரி, நல்ல பவுலிங்லையும் சரி நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஒரு யூனிட்டியான ஒரு இதில் இருக்காங்க. இந்த இடத்துல 2 டீமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டிங்கில் தான் நிறைய ஓட்டையை விடுறாங்க. ஸோ நிறைய கேட்சஸ் ட்ராப் பண்ணுறாங்க, நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ரன் அவுட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து ஒரு அப்பர் ஹேண்டுன்னு தோணுது. பட் ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு இந்தியா வின் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். நான் வந்து இந்தியா ஜெயிப்பாங்கன்னு என்னோட தோணுது. ஃபைனல்ஸ்க்கு போவாங்க நடக்கிற ஒரு ஸ்டேடியம் அப்படின்றத என்னோட ப்ரெடிக்ஷன். உன்னோட ப்ரெடிக்ஷன்? நீ சொன்ன விஜய், நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொன்னேன், ஃபீல்டிங் அப்படிங்கிறது. கேட்ச் எஃபிஷியன்சி இந்தியாவுக்கு வந்து ஸ்காட்லாண்ட் இட்டாலியோட கம்மியாக இருக்குது, வெறும் 70%. நாளைக்கும் இதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்க போகிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம என்ன தான் முட்டு கொடுத்தாலும் ரொம்ப 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 ஒஸ்ட்டு ஃபீல்டிங். பாகிஸ்தானோட இந்தியா வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் பாகிஸ்தானை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ஃபீல்டிங்காக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ரொம்ப ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம போன மேட்ச் கூட பார்த்தோம், அபிஷேக் சர்மா 2 ஈஸி சிட்டரை விட்டார். அதே மாதிரி நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரு ஈஸியான ரன் அவுட்டை விட்டார். அது எப்படி அவர் விட்டாருன்னு கூட தெரியல. அபிஷேக் சர்மா விட்ட கேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ராஸ்டன் சேஸ் வந்து ரொம்ப டமாட்டோன்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் நான் வந்துட்டு ஸ்டோன் ஹார்ட்டடாக தான் சொல்கிறேன். எனக்கு என்னவோ இங்கிலாந்து தான் நினைச்சோம் அப்படின்னு தோணுது. ஓகே, அதை நாளைக்கு பார்க்கலாம். யூஎஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் எந்த டீம் ஜெயிப்பாங்க? நீங்கள் இங்கிலாந்து பக்கம் இருக்கீங்களா, இல்லை இந்தியா பக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை நான் இந்தியா ஃபேன் தான், பட் ஆனால் இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்களோ பயமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற உங்களுக்கு தோணுது? மேபி கை ஒரு முக்கியமான மேட்ச்சில் அடிக்க போகிறாரா, அப்படி இல்லைன்னா அபிஷேக் சர்மா திருப்பி ஃபார்முக்கு வருவாரா, அந்த ஒரு ஃபியர்லெஸ் ஷாட்ஸ்லாம் ஆடுவாரா, இல்லை ஃபியர்லெஸ் இன்னிங்ஸ் ஆடுவாருன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நானும் பிரவீனும் உங்களை அடுத்து இந்த மேட்சோட ரிவ்யூ ஷோ சந்திக்கிறோம். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் விஜய். பாய்.